குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, இன்னைக்கு நம்மளுடைய தமிழக அரசு அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. அதை முழுவதுமாக செய்யலை, குறிப்பிட்ட சில அமௌண்ட் தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு குறு விவசாயினா என்ன, சிறு விவசாயினா என்ன அப்படின்னாவே பல பேருக்கு தெரியாது. ஸோ இது பற்றின முழு வீடியோவை தான் நம்ம போட போகிறோம். அது எந்த பீரியட்லேருந்து, அதாவது எந்த டைமில் இந்த கடன் லோன் வாங்கினவங்களுக்கு இந்த சட்டமானது செல்லும், இதனால் யார் பயன் பெறுவாங்க அப்படிங்கிறத முழுசாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விவசாயிகளை எப்படி வகைப்படுத்துவாங்கன்னா, ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு ஹெக்டேர், அதாவது அவங்க ஹெக்டேரில் தான் நமக்கு இதை தெரிவிச்சிருக்காங்க, இந்த அமௌண்ட் எவ்வளோன்றதை. ஸோ ஒரு ஹெக்டேர் என்பது 2.47, அதாவது சுமார் 2.5 ஏக்கர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். 2.5 ஏக்கர் நிலம் தான் உங்களுக்கு ஒரு ஹெக்டேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி ஒரு ஹெக்டேருக்கு கீழ், அதாவது கரெக்டாக ஒரு ஹெக்டேர் கூட இருக்கக்கூடாது, 0.99 ஏக்கர், அந்த ஒரு ஹெக்டேருக்கு கீழ் நிலம் இருக்கக்கூடியவங்க தான் குறு விவசாயிகள், மார்ஜினல்னு சொல்லுவாங்க அவங்கள, மார்ஜினல் ஃபார்மர்ஸ். அடுத்து ஸ்மால் ஃபார்மர்ஸ் சொல்லுவாங்க. 1-2 ஹெக்டேர் நிலம் வச்சுருக்கவங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் நிலம் வச்சுருக்கவங்க சிறு விவசாயிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைநிலை விவசாயி யாருன்னா 2-4 ஹெக்டேர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9.5-10 ஏக்கர் நிலம் வச்சுருக்கவங்க. அடுத்து நடுத்தர விவசாயிகள், இவங்க யாருன்னா 4-10 ஹெக்டேர், கிட்டத்தட்ட ஒரு 24-25 ஏக்கர் நிலம் வச்சுருக்கவங்க. அடுத்து பெரிய விவசாயினா யாருன்னா அந்த 25 ஏக்கருக்கு மேலே நிலம் வச்சுருக்கவங்க எல்லாருமே பெரிய விவசாயி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் இப்போதைக்கு சொல்லியிருக்கிறது இந்த குறு விவசாயி, சிறு விவசாயி. குறு விவசாயினா 2.5 ஏக்கர் நிலம் அதுக்கு கீழே இருக்கவங்க, அதாவது ஒரு ஹெக்டேருக்கு கீழே. சிறு விவசாயினா ஒரு 5 ஏக்கருக்கு கீழே நிலம் வச்சுருக்கவங்க. ஸோ இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் எந்த காலம்னு பார்த்தீங்கன்னா 1/5/2025, போன வருஷம் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த விவசாயிகளுக்கு தான் இது செல்லும். ஸோ இதில் யார் யாருக்கு எவ்வளோ தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் குறு விவசாயி இது சொல்கிறேன், சிறு விவசாயத்தை அதுக்கு அடுத்து சொல்கிறேன். குறு விவசாயினா யார்? 2.5 ஏக்கருக்கு கீழே நிலம் வச்சுருக்கவங்க. இந்த குறு விவசாயிகளுக்கு எவ்வளோ, 50,000 நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா மொத்தம் 50,000 தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீங்கள் 50,001 60,000 வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு 60,000 வாங்கியிருந்தால் 20,000 திருப்பி பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து 60,001 70,000 வரைக்கும் வாங்கினீங்கன்னா 30,000 தள்ளுபடி பண்ணுறாங்க. அது 70,001 80,000னா 20,000 உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. 80,001 90,000 வரைக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா 10,000 பண்ணுவாங்க. 90,001 1 லட்சம், அதாவது கிட்டத்தட்ட 80,001 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000 தான் குறைப்பாங்க. ஒருவேளை நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் அவங்க குறைப்பாங்க. அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வேணும் வாங்கினா, ஆனால் நீங்கள் குறு விவசாயியாக இருக்கும் பட்சத்தில். அதுவே நீங்கள் சிறு விவசாயி, அதாவது 5 ஏக்கருக்கு கீழே உங்கள் நிலம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் வாங்கினா இவங்க 100% சொன்னாங்களா, அதுவே இங்கே 50% மாறிடும். சப்போஸ் நீங்கள் 50,000 வாங்கியிருக்கீங்கன்னா இதில் நீங்கள் சுத்தமாக ஒரு ரூபாயும் கட்ட தேவையில்லை. அதுவே நீங்கள் சிறு விவசாயியாக இருக்கும் பட்சத்தில் 25,000 உங்களுக்கு தள்ளுபடி ஆயிரும். அடுத்து இங்கே 40,000 பண்ணாங்களா, இந்த லிமிட்டுக்கு இங்கே 40,000 சொன்னாங்க, அதில் அப்படியே இப்படியே பாதியாக குறைஞ்சிட்டு வருது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கினவங்களுக்கும் 5,000 ரூபா தான் குறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் தமிழக அரசு தற்போது விட்டுருக்கிறது. இவங்களோட தேர்தல் அறிக்கையில் அவங்க வேறு விதமாக சொல்லியிருந்தாங்க. குறு விவசாயிகளுக்கு முழுமையாகவும் சிறு விவசாயிகளுக்கு 50% இருந்தாங்க. இப்போ இவங்க புதுசாக இந்த கடன் தொகையோட ரூபாய் தெரிவிச்சிருக்காங்க ஏதோ. ஆனால் இப்போதைக்கு இவங்க கொடுத்துருக்க அறிவிப்பு இதுதான். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இது தெரிஞ்சு நீங்கள் உங்களோடது எந்த ஸ்லாபில் வருதுன்னு தெரிஞ்சுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் பர்டிகுலராக எதை இந்த பீரியடில் வாங்கியிருக்கணும், இங்கே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். மற்றவங்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.